ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி எங்கள் வீட்டில் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து முருங்கைக்கீரை சட்னி. இந்த லெமன் பாருங்கள், எங்கள் மாடி தோட்டத்தில் விளைஞ்ச லெமன், ஃப்ரெஷ் லெமன். முருங்கைக்கீரை சட்னிக்கு தேவையானது ஃபஸ்ட்டு முருங்கைக்கீரை, பெரிய வெங்காயம், தக்காளி, அப்புறம் இன்றைக்கி காமிச்சு பார்த்தீங்களா கருவேப்பிலை பக்கத்து வீட்டில் கொடுத்தாங்கன்னு பூவோட, அது கொஞ்சம் எடுத்துருக்கேன். அப்புறம் 2 பூண்டு, 2 பச்சை மிளகா, 2 பச்சை மிளகா, 2 வரமிளகா. அப்புறம் அன்றைக்கி அக்ரூட் சட்னி செஞ்சு பார்த்தீங்களா, அந்த அக்ரூட்டும் கொஞ்சம் எடுத்துருக்கேன். எல்லாம் நீ மிக்ஸ்டு சட்னி மாதிரி செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு. ஆல்ரெடி 1 டைம் செஞ்சுருக்கேன், சூப்பராக இருக்குது. இந்த தடவை உங்களுக்காக நான் ஒரு ஷார்ட் வீடியோவாக போடுறேன். ஓகே, வீடியோக்கு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பச்சை மிளகாவும் அக்ரூட்டையும் நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வெங்காயம், எல்லாம் நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை, சும்மா லைட்டாக வதங்கினாலே போதும். வெங்காயத்தை வச்சு தக்காளியும் போட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக தான் முருங்கைக்கீரை போடணும், அப்போ தான் அந்த கிரீனஸ் கொடுக்கும் சட்னி. இன்றைக்கி ஷூட் வந்து எங்கள் பாப்பா தான் பண்ணுறோம், எங்கள் பாப்புக்கு. கொஞ்சம் லைட்டாக வதங்கினோடனே கருவேப்பிலை, முருங்கைக்கீரை ஒரு கை எடுத்து போட்டுக்கோங்க. முருங்கைக்கீரையுமே எங்கள் மாடி தோட்டத்தில் விளைஞ்சது தான், ஃப்ரெஷ் முருங்கைக்கீரை. அதனால் முருங்கைக்கீரை உடம்புக்கு செட்டாக என்ன சத்து கிடைக்கும், இரும்பு சத்து கிடைக்கும், அயன் பண்ணுறது வரதுனால வாரத்துக்கு 3 நாள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் முருங்கைக்கீரை சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான கொஞ்சம் முருங்கைக்கீரை டைஜஷன் ஆகல பெருங்காயம், பூண்டு இருக்கிற ஆட் பண்ணியிருக்கேன். எங்கள் வீட்டில் தூள் பெருங்காயம் இருக்குது, தூள் பெருங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு தேவையான உப்பு, அப்புறம் ஒரு பிஞ்ச் ஆஃப் நாட்டு சக்கரை. வதக்கினதெல்லாம் ஆறிடுச்சுன்னா மிக்சியில் போட்டு நம்ம நல்லா அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு தாளிப்பு ஒன்று கொடுத்துடலாம் அந்த சட்னிக்கு. சூப்பராக செமையாக இருக்கும், டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். மேக்ஸிமம் தேங்காய் நம்ம யூஸ் பண்ணுவேன் எல்லாத்துக்குமே, கேரளா மக்கள் மாதிரி எனக்கு தேங்காய் யூஸ் பண்ணுறதா பிடிக்கும். இதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை, கடுகு, கொஞ்சோண்டு கடலைப்பருப்பு, இது நல்லா பொரியட்டும் மக்களே. நம்ம ஃப்ளேவருக்காக கொஞ்சோண்டு கருவேப்பிலை, இது நல்லா பொரிஞ்சாங்க. எப்படி பார்த்தீங்களா, இது நல்லா சுடுகாலத்துலையும் போட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், சாப்பிட்டுக்கலாம். கொஞ்சம் மிக்சியில் விட்டு தண்ணி ஊற்றி நல்லா வளர்த்திக்கலாம். அவ்வளோதான், தோசைக்கு அருமையான கருவேப்பிலை முருங்கைக்கீரை அக்ரூட் சட்னி தயார். சுட சுட தோசை சுட்டு இந்த சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் மக்களே, டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும். இந்த சட்னி சாதத்துக்கும், சூடான சாதம், நெய் நல்லெண்ணெய் ஊற்றி சாதம் போட்டு தொழில் மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். ஓகே, டாட்டா, பை பை ஃப்ரெண்ட்ஸ், டுமாரோ பார்க்கலாம்.